என் அன்பு தோழமை உறவுகளே, தவக்காலம் 31வது நாள். இன்றைய நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், திறந்த மனதோடு இருக்க வேண்டும். திறந்த மனதோடு இருத்தல் என்பது கடவுளுடைய திட்டத்திற்கும் அவருடைய திருவுளத்திற்கும் நம்மை முழுவதுமாக கையளித்தல். எவ்வாறாக அன்னை மரியாள் கடவுளுடைய திட்டத்திற்கு அப்படியே ஆகட்டும் என்று கூறி தன்னை முழுவதுமாக கையளித்தாலோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுளுடைய திருவுளத்திற்கும் திட்டத்திற்கும் நாம் முழுமையாக கையளிக்க வேண்டும். திறந்த மனதவராக வாழ வேண்டும். நாம் அவ்வாறு வாழ்கின்ற பொழுது என்ன நடக்கிறது என்றால், கடவுளை நம்முடைய உள்ளத்திலே குடிகொள்ள செய்கின்றோம். கடவுள் நம்முடைய வாழ்க்கையை வாழுமாறு அவரை பணிக்கின்றோம். எனவே இன்றைய நாளில் நாம் திறந்த மனத்தோடு வாழ வேண்டும். இரண்டாவதாக நாம் இதை தவிர்க்க வேண்டும் என்றால், ஏற்றுக்கொள்ளாமையை தவிர்க்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் ஏற்றுக்கொள்ளாமை. இந்த ஏற்றுக்கொள்ளாமை எதனால் வருகிறது என்றால், என்னுடைய சுயநலத்திற்கு ஏதாச்சும் பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு மனநிலையில் வாழ்கின்ற பொழுது, இவ்வாறாக வாழ்கின்ற பொழுது நாம் எதையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நாம் தனிமையாக விடப்படுகின்றோம். அதே போல பல்வேறு பிரச்சனைகளுக்கு அது இட்டு செல்கின்றது. எனவே இன்றைய நாளில் நாம் தவிர்க்க வேண்டியது ஏற்றுக்கொள்ளாமையை தவிர்க்க வேண்டும். எனவே பிரியமானவர்களே, தவக்காலத்தின் 31வது நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், திறந்த மனத்தவராக வாழ வேண்டும். எதை தவிர்க்க வேண்டும் என்றால், ஏற்றுக்கொள்ளாமையை தவிர்க்க வேண்டும். இந்த வரத்திற்காக இன்றைய நாளில் தொடர்ந்து மன்றாடுவோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.